வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 14 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். மகாராஷ்டிரா மற்றும் தோல்சோளம் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். நோக்ரம் மற்றும் லாகோ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. குல்லாம் மற்றும் பக்குபிலா எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். சாங்லோ மற்றும் சாங்சாங் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் காரோஸ், ஹஜோங், லக்கர், பாவாய், ரபா, மிகிர் மற்றும் சகமா. மதன் மோகன் மாலவியா மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் 2015ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பீஜாக், தோகா, கோலி மற்றும் பிரக்தால் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஜனாதிபதி தேர்தல் முறை மற்றும் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. உறுப்பு 78ல பிரதமரின் தகவல்களை ஜனாதிபதிக்கு வழங்குவது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இந்தியாவுடைய முதல் பெண் டிஜிபி. காசி எழுச்சி 1829 இருந்து 33 வரைக்கும் திரோஸ் சிங் தலைமையில நடந்துச்சு. தயானந்த சரஸ்வதி சத்யார் தர்பன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் சட்டார் திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM அன்னதாதா ஆய் சனரக்ஷன் அபியான் திட்டம் 2018. மிஷன் சாகர் திட்டம் 2020. ஆயுஷ்மன் சகாகர் திட்டம் 2020. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியான் மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. வருவாய்த்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? துகின் காந்த பாண்டே. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? 85. எந்த மாநில அரசு முக்கியமந்திரி மைய சம்மான் யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஜார்க்கண்ட். காவேரி என்ஜின் எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? DRDO. லெபனான் அதிபராக பதவியேற்றவர் யார்? லெபனான் நாட்டுடைய புதிய அதிபர் ஜோசப் ஆவுன். கயஸ் சயித் துனிசியா நாட்டுடைய ஜனாதிபதி. டுமோ போகோ போட்ஸ்வானா நாட்டுடைய ஜனாதிபதி. மியா சாண்டு மால்டோவா நாட்டுடைய ஜனாதிபதி. அலெக்ஸ் டிடியர் ஃபில்ஸ்ஜீம் ஹைட்டி நாட்டுடைய பிரதமர். ரவி நாம்கூலம் மொரிஷியஸ் நாட்டுடைய அதிபர். யாமண்டு ஒர்சி உருகுவை. ரிம்டல்பா ஜின் இமானுவேல் புர்கினா பாசோ. ஜான் ரமானி மகாமா கானா. பஞ்சாயத் சே பார்லிமெண்ட் 2.0 திட்டம் எந்த பழங்குடி தலைவரின் 150வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது? பிர்சா முண்டா. ரத்தாபாணி இந்தியாவுடைய 57வது புலிகள் காப்பகம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. தேர்தல் விதிகள் திருத்தம் 1961 மூலமா மூத்த குடிமக்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்கும் குறைந்தபட்ச வயது 85 உயர்த்திருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையா மின் உற்பத்திக்காக காற்றாலை நிறுவியிருக்காங்க பெரியார் புலிகள் காப்பகத்துல. இந்தியாவுடைய 14வது மகாரத்னா நிறுவனம் HAL. ஹரப்பன் தளத்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீர் மேலாண்மை அமைப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க ராக்கி கரிக்கி அப்படிங்கிற இடத்துல. எந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி மாசம் 12. சுவாமி விவேகானந்தாவுடைய பிறந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம். இதை நம்ம எப்போ முடிவு பண்ணோம்? அதாவது தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 அப்படிங்கறது எப்போ முடிவு பண்ணோம் அப்படின்னா 1984. நவம்பர் 26 சம்விதான் திவாஸ். டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 21 உலக கூடைப்பந்து நாள். டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம். டிசம்பர் 25 சுசாசன் திவாஸ். ஜனவரி 6 உலக போர் அனாதைகள் தினம். ஜனவரி 9 பிரவேசிய பாரத் திவாஸ். இந்த வருஷம் பிரவேசிய பாரத திவாஸ் ஒடிசால புவனேஸ்வர்ல நடக்க போகுது. ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். உலக ஹிந்தி மாநாடு 1975 இருந்து நடத்திட்டு வரோம் நம்ம. 2026 காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகளின் 28வது மாநாட்டை நடத்தும் நாடு எது? இந்தியா. இதுக்கு முன்னாடி இந்தியா இந்த மாநாடை 1970, 1986, 2010 நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் நடத்த போறாங்க. இந்தியா 2023 to 2025க்கான சர்வதேச எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷனுடைய துணைத் தலைவர். இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் வருடாந்திர மாநாடு 2025 இந்தியா நடத்த போறாங்க. 46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் கொச்சியில நடந்து முடிஞ்சிருக்கு.
இந்தியா 2024 டு 2026க்கான கொலம்போ செயல்முறையின் தலைவர். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவுடைய 48வது அமர்வு இந்தியால நடந்து முடிஞ்சிருக்கு. உலக கடல்சார் மாநாடு 2024 சென்னையில நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநில அரசு பார்த் யோஜனாவை அறிமுகப்படுத்தியது. இந்த ஸ்கீம் அறிமுகப்படுத்தின மாநிலம் மத்திய பிரதேசம். பார்த் அப்படின்னா போலீஸ் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் ஹுனார், அதாவது போலீஸ்க்கும் ஆர்மி ராணுவத்துக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுக்கிற விதம் தான். இந்த ட்ரைனிங் கொடுக்கிற யாரு கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது மூலமா அவங்களுக்கு ஈஸியா போலீஸ் அண்ட் ஆர்மில வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மத்திய பிரதேஷ் வந்துட்டு கோ டு குளோபல் டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த அங்கீகாரம் யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல் அப்படிங்கிற பத்திரிகை. ஹர்கர் ஜல் என சான்றளிக்கப்பட்ட முதல் மாவட்டம் புர்கான்பூர். இந்தியாவின் முதல் முழுமையான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் மாண்ட்லா. இந்தியாவின் முதல் சூரிய நகரம் சாஞ்சி. மருத்துவமனையில் பெண்கள் பாதுகாப்பிற்காக பிங்க் அலாரம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க டாடியா அப்படிங்கிற மருத்துவமனையில. இந்தியாவுடைய 57வது புலிகள் காப்பகம் ரதபாணி. உலகின் மிகவும் நச்சுத்தன்மையுள்ள தாவரம் இது கிம்பி.